கண்மணியோட சாப்பாட்டில் வெண்ணிலா விஷத்தை கலந்துடுறாங்க. அதை பார்த்த கண்மணியோட மாமியார் ஓடி வந்து, இதை சாப்பிடாத கண்மணி, இதில் வெண்ணிலா விஷம் கலந்துருக்கான்னு சொல்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்கன்னு கண்மணி கேட்குறாங்க. நான் உண்மையாக தான் சொல்கிறேன், என் கண்ணால் பார்த்தேன்னு கண்மணியோட மாமியார் சொல்கிறாங்க. அம்மா, இதே சாப்பாடு தாம்மா நானும் சாப்பிட்டேன்னு அன்பு சொல்கிறாரு. டேய், இவளோட நோக்கமே கண்மணியை கொலை பண்ணுறது தான்டா அப்படின்னு அன்புவோட அம்மா சொல்கிறாங்க. சூப்பர் ஆண்டி, நீங்கள் நல்லா நடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு நடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கை தட்டிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. உன்கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் என் அம்மாவுக்கு இல்லை, தேவையில்லாமல் பேசி அடி வாங்கி சாகாதன்னு அன்பு சொல்கிறாரு. ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கிட்டா மன்னிப்பு கேளு, இல்லைன்னா காலத்துக்கும் ஜெயில் கம்பி எண்ண வேண்டியது தான் அப்படின்னு அன்பு சொல்கிறாரு. முதல்ல உங்கள் அம்மா சொல்கிற விஷயத்த ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. நீ விஷம் கலந்ததுக்கு சாட்சியே நான் தான் அப்படின்னு அன்புவோட அம்மா சொல்கிறாங்க. வீட்டை விட்டு வெண்ணிலாவை துரத்திடுறாங்க. உன் மூஞ்சை பார்க்க பிடிக்காம தான் அன்பு வெளியே வராமல் இருக்காரு. அவரையும் கூப்பிடணுமா? சொல்லு, கூப்பிடுறேன். ஆனால் அவர் முன்னாடி நீ வாயை திறந்த பல்லு உடையாமல் போக மாட்டேன். இதுக்கு மேலே நிற்காத, கிளம்புன்னு கண்மணி சொல்கிறாங்க. போகிறேன், ஆனால் இதோட இவ ஒளிஞ்சான்னு நீ சந்தோஷத்தில் ஆடாத. கூடிய சீக்கிரமே இங்கே நான் திரும்ப வருவேன். ஆனால் நான் இங்கே வர்றப்போ நீ இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. என்ன சேலஞ்சா அப்படின்னு கண்மணி கேட்குறாங்க. அன்பை என்றைக்குமே உனக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. அது சாகிற வரைக்கும் உனக்கு நிறைவேறாத கனவாகவே தான் இருக்கும் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.